முதலை வாயில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த சிறுவன் உயிருடன் திரும்ப வந்த அதிசய திருக்கோயில் அவிநாசி. அவிநாசி அப்பர் திருக்கோயில் குளக்கரையில் சில அந்தண சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடிக் கொண்டிருக்கும் போது அந்த சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது. இந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழிந்தது. அந்த சமயத்தில் இறைவனின் நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்தார். இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள அக்ரஹாரம் உள்ளே நுழைந்தார். வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூணூல் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு எதிர்வீட்டிலேயே ஒரு அழுகை குரல் கேட்டது. 3 வருடங்களுக்கு முன்பு தன் மகனை அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தமானது. தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர். இவர்களின் வேதனையை அறிந்த நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசி அப்பர் கோயிலுக்கு சென்று பதியம்பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத் தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டார். சுந்தரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு 5 வயது உடைய சிறுவன் 3 ஆண்டுகள் கழித்து 8 வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவிநாசி அப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது. அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டு தந்தது இந்த கோவில். யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டு தரும் என்பது இதன் பொருள். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவன் இந்த அவிநாசி அப்பன். கோவையில் இருந்து திருப்பூர் செல்லும் வழியில் அவிநாசி என்னும் இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினந்தோறும் ஒரு அதிசய திருக்கோயில் உங்களுக்காக நம்ம தமிழ் கடவுள் யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.